கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தென்தொழி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உண்டாக்கின நாள், இந்த நாளிலே மகிழ்ந்து களி கூறுவோம். அவருடைய வார்த்தையை நாம் நோக்கி பார்ப்போம். அவருடைய வார்த்தை வல்லமுடையது, அவருடைய வார்த்தை ஜீவன் உள்ளது, இன்றும் அற்புதங்களை செய்கிறது. நாம் ஏற்கனவே பார்த்து கொண்டு வருகிறதான ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து செய்ததான அற்புதங்களிலே அநேக அற்புதங்களை கண்டோம். அவைகளிலே இன்றும் கூட ஒரு அற்புதத்தை பார்க்க போகிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்துல 37வது வசனம் என்று பார்க்கிறேன். அந்த வசனத்துல பார்க்கும் பொழுது 35 அந்த சாயங்காலத்திலே அவர் அவர்களை நோக்கி அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். உடனே அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடி அவரை கொண்டு போனார்கள். வேறே படகுகளும் அவரோடு கூட இருந்தது. அந்த நேரத்தில் பார்க்கின்ற வேளையில அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உங்களுக்கு கவலை இல்லையா என்றார்கள். அந்த நேரத்தில் இயேசு செய்தது, அவர் உடனடியாக எழுந்து காற்றையும் கடலையும் பார்த்து இறையாதே அமைதலாயிரு என்று சொன்னார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார்கள். அவர்கள் அதிகமாக பயந்தார்கள் என்று பார்க்கிறோம். அவர்களை சுற்றிலும் பார்க்கும் பொழுது அந்த படவிலே இயேசு இருந்தார், அதை மறந்து விட்டார்கள். சுற்றிலும் புயல், பெரும் காற்று, மழை எல்லாம் வீசிற்று. ஆனாலும் கூட அந்த படவில் இருந்த இந்த உலகத்தை படைத்த உன்னதமான தேவனை மறந்து போனார்கள். இயேசு அவர்களோடு கூட இருந்தார், அற்புதங்களை செய்தார், எல்லாவற்றையும் பார்த்தார்கள். அந்த நேரத்தில் அவர்களை பார்த்து, அந்த விசுவாசம் இல்லாதவர்களாக, ஆண்டவரே, நாங்கள் மடிந்து போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா என்று கேட்கிறார்கள். நாம் மடிந்து போவது அவருடைய சித்தம் அல்ல, நாம் வாழ்ந்து சுகமாய் இருப்பதுதான் அவருடைய சித்தம். அந்த நேரத்தில் அவர் செய்ததான ஒரு காரியம், எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். இந்த உலகத்தில் யாருமே இந்த இயற்கைக்கு எதிராக நடக்கின்றதான புயலிலோ மழையையோ மற்றும் பெரிய ஆபத்துகளையோ பார்த்து அதட்ட முடியாது, அது ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சகல வல்லமை புரிந்த தேவன். அந்த நாட்களிலே அவர் காற்றையும் கடலையும் அதட்டினார். அது உடனே கீழ்ப்படிந்து அமைதலாயிற்று என்று பார்த்தார். அந்த நேரத்தில் அவர்களை பார்த்து, ஏன் பயந்தீர்கள்? அற்ப விசுவாசிகளே, ஏன் பயந்தீர்கள் என்று சொன்னார். நம்முடைய வாழ்க்கையில கூட பல நேரங்களிலே நமக்கு குடும்பங்களிலே சூறாவளிகள், பிரச்சனைகள், நெருக்கடிகள், வியாதிகள், வருத்தங்கள், கஷ்டங்கள், துயரங்கள் வருகின்ற வேளையில நம்ம என்ன பண்ணுகிறோம்? சோர்ந்து போகிறோம். ஆண்டவரே, உமக்கு கவலை இல்லையான்னு. ஒன்று கவலைப்படாதீங்க, அவர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் சொன்னதான வார்த்தை என்ன? இது உலகத்தின் கடைசி பரியந்தமும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னவர் நம்மை விட்டு விலகவும் இல்லை, அவர் கைவிடவும் இல்லை. அவர் நம்மோடு கூட தான் இருக்கிறாரு, நம்முடைய வீட்டில் இருக்கிறாரு, அவர் தங்கி இருக்கிறாரு. அவரை பார்த்து நோக்கி கேட்கும் பொழுது அவர் நமக்காக, நமக்கு உண்டாகிற எல்லா புயலையும் எல்லா எதிர்மறையான காரியங்களையும் அவர் அதட்டி அகற்றி போட அவர் வல்லவராயிருக்கிறார். அவரை நோக்கி பார்ப்போமா? நல்ல ஆண்டவரே, நன்றியோட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையில ஆண்டவரே, இயற்கையை அதட்டினர் தேவன் நீர் ஐயா. காற்றையும் கடலையும் அதட்டி ஒரு அமைதியை ஏற்படுத்தின தேவன். அப்படிப்பட்டதான தேவன் எங்களுக்கு இருக்கிறபடினாலே உண்மை நாங்கள் இந்த நாள் வரை கூட ஆண்டவரே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில கூட இப்படிப்பட்டதான போராட்டங்கள், பிரச்சனைகள் வருகின்ற வேளையில நீர் ஆண்டவரே எங்களுடைய வார்த்தையை கொடுத்து எங்களை அமைதிப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களுடைய எல்லா பயங்களையும் நீக்குவார், புயல்களை அவர் நீக்கி போடுவார். கர்த்தர் நல்லவர்.